வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த 2024 ஒத்த மேட்ச்சு கூட விளையாடாத ரஸ்லர்ஸை பற்றி. என்னப்பா 2024 கிட்டத்தட்ட 6 மாதம் முடிஞ்சு அதில் ஒரு மேட்ச் கூட விளையாடாதவங்க இருக்கிறாங்களே, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற செய்தியில் தமிழை தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது நம்ம இந்த லிஸ்ட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, டம்மினா. இந்த ரஸ்லர் WWEல 20 வருடமாக உழைத்து கொண்டு இருக்கிற பழமையான மல்யுத்த வீரர். எஸ், இவங்க WWEல பார்த்தீங்கன்னா எப்போவோ ஆதி காலத்துலேருந்து இருக்க தான் செய்கிறாங்க. 2013 இருக்கிறாங்க. 2003 இருக்கிறாங்க. 13 ஆனது, 2023 ஆனது. பட் ஆனால் இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. WWEல ஒரே ஒரு முறை பார்த்தீங்கன்னா டாக் டீம் டீட்டில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஜே லீ கூட டாக் டீம் பார்ட்னராக இருக்கிறது. ஏஜேலியே எப்போலோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெமி ஊசோ டெபிட் ஆகும்போது அவங்களுக்கு சேஸ் காலாக இருக்கிறது. அப்புறம் நட்டாலியா கூட டாக் டீம் பார்ட்னராக இருந்தது. அடுத்தது இந்த சாஷா பேங்க்ஸ் கூட சேர்ந்து ஒரு நியூ டீம் ஃபார்ம் பண்ணது. இந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. நயோமி கூட சேர்ந்து டைம் பண்ணுறது, இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பெரிய ஹைப்னஸோ பெரிய வாய்ப்போ இந்த ரஸ்லருக்கு கொடுக்கல. சரி, அதை விட்டு தெலுங்க. இந்த 2024 ஒத்த மேட்ச் கூட இவங்க விளையாடலை அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஹைலைட்டு. எஸ், 2023 இவங்களுக்கு ஒரு மேட்ச் கூட கொடுக்கல. 2024 சரி மேட்ச் அந்த இவ்வளோ கொடுக்கல. 2023 பார்த்தீங்கன்னா 1-2 மேட்ச் தான் விளையாடிருக்காங்க போல இருக்குது. 2024 அதுவும் கொடுக்கல, டோட்டலி ஒதுக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் ஒரு வகையில் லக்கியானவங்கப்பா. எப்படி தெரியுமா? WWE சம்பளமும் கொடுக்குது, மேட்சும் கொடுக்காமல் இருக்கிறாங்கன்னா பெரிய விஷயம் தானே. அதை WWE உங்களுக்காக பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேசாமல் ரிலீஸ் பண்ணிடலாமே உங்களுக்கு தேவையில்லைண்ணா. ஆனாலும் வச்சுருக்கிறாங்க. அது ஏன்னு தான் தெரில. தேவையான டாப் சீக்லர்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க. அடுத்தது ஓமாஸ். இப்போ ஒன்றுக்குமே உதவாதவன்னு சொல்ல முடியாது. ஆள் பார்க்கறதுக்கு 1.5 அடி இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு நல்ல ரஸ்லர் தான். இவர் வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது ஏஜே ஸ்டைல் கூட சேர்ந்து டாக் டீம் பார்ட்னர் ஆக்கி சாம்பியன் ஆக்கி WWE பார்த்தீங்கன்னா ஒரு குதுகலை கபலத்தில் ஒரு ஷோவாக கொண்டு போனாங்க அப்படிங்கிறது நெசமான செய்தி தான். அது மட்டும் இல்லாமல் ஓமாஸ் ஏஜே ஸ்டைல் இந்த காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே டூல் டக்கராக இருந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயந்தான். அதுக்கப்புறம் ஓமாஸை பார்த்தீங்கன்னா பெருசாக காட்டுன்னு சொல்லிட்டு பிரான் ஸ்ட்ரோமன் கூட மோத வச்சாங்க, ப்ராக் லெஸ்னர் கூட மோத வச்சாங்க, செத் ராலின்ஸ் கூட மோத வச்சாங்க. அனைத்திலும் தோல்வி தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓமாஸு ஃபியூச்சர் ஆஃப் த ஜெயண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ஆளோடைய ஹைட்டே பார்த்தீங்கன்னா 8 அடி இருக்கிறதுனால எல்லாருமே ஜெயண்ட்டுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆளை 2024 ஒத்த மேட்ச் கூட விளையாட வைக்கல. எஸ், இவர் சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடினது 2 மேட்ச்சு. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று ராயல் ரம்போ, இன்னொன்று ஒரு பேட்டல் ராயல். அம்புட்டு தான் இவர் விளையாடுனது, அம்புட்டு தான். பெரிய லெவலில் WWE பார்த்தீங்கன்னா ஓமாஸை காட்டணும் ஒரு ஐடியா கூட இல்லை போல இருக்குது. இவர் கூட இருக்கிற MVP இவர் 2 பேருமே சேர்ந்து டோட்டலி WWE பார்த்தீங்கன்னா சும்மா எடுக்கலாங்க. ஓமாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போது இப்படி சொல்ல இவருக்கு அவ்வளோ ரெஸ்லிங் பண்ண தெரியாட்டாலும் ஜெயண்ட்டை வச்சே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஓட்டி போகலாம் WWE. ஆனால் ஜெயண்டஸில் இருந்தாலும் இவருக்கு எந்த ஒரு வின்னிங் ஒரு லைவ் ஷோவில் கூட இப்போ இந்த 2024 விளையாடலாங்க. அதான் பெரிய ஹைலைட்ஸு. லைவ் ஷோஸில் கூட ஓமாஸ் நீங்கள் ஒரு மேட்ச் விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்காங்க. எதுக்கு இந்த மனசெல்லாம் வச்சுக்கிட்டு பேசாமல் ரிலீஸ் பண்ணிட வேண்டியது தானே. அவங்களுக்கு தேவையில்லைன்னா அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயாச்சும் அவங்க நல்லா இருப்பான். ஓமாஸ் வின்ஸ் மேக்மேன் காலத்தில் நல்லா காட்டப்பட்டு இவருக்காக ஏஜே ஸ்டைல்லாம் பலியாட வந்தார். ஆனாலும் நல்லா காட்டப்பட்டு இப்போது காட்டப்படாமல் இருக்கார் ட்ரிபிள். அடுத்தது அப்பாலா க்ரூஸும் பார்த்தீங்கன்னா WWEல வரும்போது நல்லா தான் இருந்தார். இவர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஒரு முறையும் WWEயோடைய US சாம்பியன்ஷிப் ஒரு முறையும் வின் பண்ணியிருக்கிறாரு. இவர் 2 தடவை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தாலும் WWE பார்த்தீங்கன்னா இவர் NXTக்கு தள்ளிட்டானுங்க. ஏங்க நல்ல கேரக்டர் தாங்க பண்ணிட்டு இருந்தார். என்ன இலவா கண்டானுங்கன்னு தெரியல, NXTயில் தூக்கி போட்டானுங்க. சரி, NXTயில் போட்டு நொங்க எடுத்தீங்கல்ல. மெயின் ராக்ஸ்டருக்கு 2023 டிராஃப்ட் மூலியமாக கொண்டு வந்தானுங்க. 2023 அவர் ஒத்த மேட்ச் கூட விளையாடினாரான்னு தெரில, 1-2 விளையாடினார். 2024 வெறும் 2 மேட்ச். இப்போ சமீபத்தில் விளையாடின மேட்ச், இந்த போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் விளையாடின மேட்ச். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அப்பாலா க்ரூஸை WWE யூஸ் பண்ணவும் இல்லை, அவர் எந்த விதமான மேட்சும் விளையாடவும் இல்லை. டோட்டலி WWE பார்த்தீங்கன்னா அப்பாலா க்ரூஸை ஒன்லி அப்பளம் பொரிக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. வேறு ஒரு வாய்ப்பை கொடுப்போம், நல்லா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுக்கவே இல்லை. இந்த மனுஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நைஜீரியன் ஜெயின்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. அதில் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பிக்கி பீட் பண்ணிலாம் வின் பண்ணார். இந்த ஸ்டோரிலாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அவர் ஒரு ஹீல் பண்ணி ரசல்மனியாவில் சாம்பியன் ஆனார், அதனால நல்லா இருந்தது. பட் WWE கலத்தி விட்டானுங்க. அது ஏன் தான் எனக்கும் தெரில. அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா MVP.
MVP வரும்போது ப்ராக் லெஸ்னருக்கு அகைன்ஸ்டாக நிற்கிறது என்ன, யூஎஸ் சாம்பியன்ஷிப் பார்க்க மோதுறது என்ன, ராயல் ரம்போ ரிட்டனு பெருசாக தாங்க கொண்டு போனார். இவர் தான் அந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப் இப்போ இருக்கிற யூஎஸ் சாம்பியன்ஷிப்பே கொண்டு வந்தார். அவர் வின் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு கதை தான். ஆனால் ஒரு மாதம் தான் சாம்பியன் சொல்லிட்டு இன்னார்கள் சாம்பியனாக இருந்தார். நம்ம மறக்க முடியாது. அப்படிப்பட்ட MVP பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போனார்னே தெரில. இந்த மனுஷன் ஒரு ரஸ்லருங்க. ரசல் பண்ணி ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ரசலராக தான் வந்தார். அப்புறம் ஹேட் பிஸ்னஸ் டீமை கொண்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆனதுனால பாபி லெஸ்லி கூட சேர்ந்து ஒரு கிளைண்ட்டாக ஆக்க வச்சாங்க. அந்த கையிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வச்சு நொண்டி தான் வருவார். இப்போ மெடிக்கலுக்கு இதே ஆட்டார். இப்போ ஓமாஸை தான் நீங்கள் காட்ட மாட்டேங்கிங்க, எம்பியும் காட்ட மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு தெரில. அதாவது ஒன்றால் நான் கிட்ட என்னால் நீ கிட்டன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி எம்பிபியால் ஓமாஸ் கட்டாரா, ஓமாஸ்னால MVP கட்டாரான்னு தெரில. 2 பேரையும் காட்டதில்லை. அட்லீஸ்ட் இந்த எம்பிபியை பாபி லெஸ்லி கூடயாச்சும் காட்டியிருக்கலாம். பாபி லெஸ்லிக்கு அது அதுக்கும் மேலேயால இருக்குது. பாபி லெஸ்லி பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் போயிட்டார். பாபி லெஸ்லி டைம் எல்லாம் முடிஞ்சிட்டு போல இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் நல்லா காட்டாங்க, இப்போ காட்டல. அடுத்தது டைட்டஸ் ஓனியோ. இப்படி தான் WBL கத்துவார். பயந்துட்டீங்களா சில பேர் நான் கத்துறதை பார்த்து? இப்படி தான் WBL பார்த்தீங்கன்னா கத்துவார். அதை பார்த்து எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. ஏன்னா இவர் கடந்த 2-3 வருடமாக சண்டை போடவே இல்லை. ஆக்சுவலி WBLுடைய ப்ரொமோட்டராக பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறார். இந்த FNL மற்றும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக WBL ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் இவர் மல்யுத்த வீரர். இவர் கடைசியாக எப்போ சண்டை போட்டார்னா 2023 சண்டை போட்டார் ஒரு மேட்ச், 2022 சண்டை போட்டார் ஒரு மேட்ச், 2021 சண்டை போட்டார் ஒரு மேட்ச், 2020 சண்டை போட்டார் 40 மேட்ச். ஏன் அந்த அது 2021 அப்புறமா அப்படி கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் பண்ணனால சும்மா அந்த டச் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மேட்ச் 2 மேட்ச் விளாடினார். அதுவும் இந்த 24/7 சாம்பியன்ஷிப் ஓட்டுறது, அந்த MVP கூட விளையாடுனது, இந்த மேட்ச் தான். பெரிய லெவலில் எதுவும் விளையாடலை. இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சும் விளையாடலை. மேபி ஒரு லைவ் ஷோஸில் விளையாடுவார் போல இருக்குது. ஏன்னா WBL பார்த்தீங்கன்னா டைட்டல் சோனியாவுக்கு வருஷத்துக்கு ஒரு மேட்ச் கொடுக்குறாங்களா, அதை வச்சு சொல்கிறேன். இவர் WBL இருக்காரா இல்லையானே எனக்கு தெரில. அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்தனே. இவர் வந்து ஹீட்ரோ அப்படிங்கிற டீமில் இருந்தார். யார் பிச்சமோனான்னு கேட்டிங்கன்னா நொச்சமோன் தான். இப்போ ஒரு சிட்ரிக் அலெக்சாண்டர் கூட சேர்ந்து ஒரு டாக்டிமாக ஸ்மேட்டரில் போட்டிருக்காங்க. போன வருஷமே இந்த டீம் ஃபார்ம் ஆனதை நமக்கு இப்போ டெலிகாஸ்ட் பண்ணி காட்டத்தான் செஞ்சாங்க. 2 பேருமே சேர்ந்து டாக்டிமாக ஒத்த மேட்சும் விளையாடலை. WBL பார்த்தீங்கன்னா வச்சு செய்யலாம் அப்படின்னு நினச்சாங்களே தெரில, வச்சு செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்களான்னு தெரில. நம்ம சிட்ரிக் அலெக்சாண்டரையும் ஒழுங்காக காட்டுறதில்ல, இவரையும் ஒழுங்காக காட்டுறதில்ல. பழையபடி நீங்கள் WBL தயவு செஞ்சு பழையபடி உங்களுடைய அந்த க்ரூசர்வெயிட் சாம்பியன்ஷிப்பையும் க்ரூசர்வெயிட் டிவிஷனையும் கொண்டு வாங்கப்பா. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிக்கி கிராஸ், அழகு தேவதை. என்னப்பா நிக்கி கிராஸை போட்டு அழகு தேவதைன்னு சொல்ல கேட்காதீங்க. இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது இப்படி இருக்கிறாங்க. ரஜத்தில் சூப்பராங்கப்பா அவங்கப்பா. நிக்கி கிராஸை பொறுத்த வரைக்கும் அவங்க WBL 2024 ஒரு மேட்ச் விளாடலை. அவங்க ஒரு நியூ கேரக்டர் பண்ணுறாங்க, அங்கிளோடி கூட ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறதுனால இது வரைக்கும் மேட்ச் விளாடலை. என்னப்பா சொல்கிற, நிக்கி கிராஸ் வந்து கண்டிப்பாக சண்டை போடுவாங்களா அப்படிங்கிறீங்கன்னா 2024 அவங்க அங்கிளோடி டீமில் ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. பட் ஆனால் என்னன்னு தெரியல. இவங்கள ஒரு முகமூடி போட்டு பார்த்துருப்போம், கிறுக்கு கேரக்டரில் பார்த்துருப்போம். அந்த கிறுக்கு மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி இவங்க ரொம்ப அழகானவங்க. ஒரு அழகான பெண்ணை இப்படி பண்ணியிருக்கீங்களே என்ன, பாருங்களேன். இது யார் தெரியுதா? வாவ், இது யார் இந்த லேடி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம நிக்கி கிராஸு. டே என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்க, ஏடா இவ்வளோ அழகாக இருக்கிறோம். உண்மைதாங்க, அது நிக்கி கிராஸ் தான். செம்ம அழகாக இருக்காங்களா, அந்த ஸ்மைலு, இந்த க்யூட்னஸ், இந்த ஃபேஸே பார்க்கறதுக்கு ஹன்சிகா மோத்தோனி மாதிரி இருக்குல்ல. பட் நான் பாருங்கள், கண்ணில் மைய போட்டு எப்படி காட்டியிருக்கானுங்க. ஏண்டா என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவங்களும் 2024 ஒத்த மேட்ச் கூட விளையாடல அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம்.